எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு எக்ஸஸ் 12th சிபிஎஸ்சி இன்டகிரல்ஸ் சாப்டரில் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அது யூஸ் பண்ணி எக்ஸசைஸ் 7.6ல் 7th சம் சொல்லித்தரேன். இன்டகிரேட் எக்ஸ் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ இதில் ஐலேட்டுன்ற ஒரு ஷார்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இது எதுக்காகனா எந்த ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எது செகண்ட் ஃபங்க்ஷன். இப்போ இதில் இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரியும் இருக்குது, அல்ஜிப்ராவும் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐ ஃபார் இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி, அல்ஜிப்ரா இது. ஸோ இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரியை தான் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனாக எடுத்துக்கணும். ஏன்னா ஐ தான் ஃபஸ்ட்டில் இருக்குது, அல்ஜிப்ரா செகண்டில் இருக்கிறனால. இப்போ இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரியை வந்து அந்த ஃபங்க்ஷனை யூன்னு எடுத்துக்கணும். மற்ற டேர்ம் எக்ஸு டிஎக்ஸ் இதெல்லாமே இன்டகிரல் டிவின்னு எடுத்துக்கணும். ஸோ இன்டகிரேஷன் பை பார்ட்ஸில் இதுக்கு இதுதான் ஃபார்முலா. இன்டகிரல் யூடிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டகிரல் விடியூ. ஸோ இதில் யூ வந்து இப்போது சைன் இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். யூன்னு எடுத்துருக்கிறத டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணணும். இப்போ du ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். ஸோ டிஃப்ரென்ஷியேட் ஃபார்முலா எல்லாமே வந்து டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் கண்டினியூட்டி சாப்டரில் ஃபார்முலா எக்ஸ்பிளனேஷன் வீடியோலேயே போட்டிருக்கேன். ஸோ அது எல்லாமே எடுத்து ரெஃபர் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்டகிரேஷன் இப்போ இதில் வந்து இன்டகிரல் டிவி வந்து இன்டகிரல் எக்ஸ் சைன் எக்ஸ்ன்னு எக்ஸ் டிஎக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இன்டகிரேஷன் ஃபார்முலா வந்து எக்ஸ் பவர் 1னா அது எக்ஸ் பவர் n+1/n+1 அந்த ஃபார்முலா. ஸோ வி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை 2. இப்போ இதை பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம இந்த ஃபார்முலாவில் யூவியில் போடலாம். யூவி மைனஸ் இன்டகிரல் விடியூ. ஸோ யூன்றது வந்து இப்போ நம்ம சைன் இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். வி வந்து எக்ஸ் ஸ்கொயர் பை 2 மைனஸ் இன்டகிரல் வி வந்து எக்ஸ் ஸ்கொயர் பை 2 du வந்து 1/√1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். ஸோ இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இது பண்ணியாச்சு ஆல்ரெடி. இதை வந்து நம்ம I1ன்னு ஒரு இன்டகிரல் நேம் கொடுத்துட்டு செப்பரேட்டாக பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது டோட்டல் இன்டகிரல் ஐ, இந்த பார்ட் மட்டும் நம்ம I1 நேம் கொடுக்கலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து இன்டகிரல் இந்த மைனஸ் இருக்கிறனால அந்த மைனஸோடு சேர்த்தே எடுத்துக்கலாம். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இந்த 1/2 வெளியே வச்சுக்கலாம். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இந்த பார்ட் கொண்டு வரனால ஒரு 1 ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 சப்ராக்ட் பண்ணிக்கலாம். டு டிஎக்ஸ் 1 ஆட் அண்ட் சப்ராக்ட் ஒரு +1. ஸோ இப்போ இது ரெண்டு இன்டகிரலாக ஸ்ப்ளிட் ஆகிடும். 1/2 இன்டகிரல் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் 1/2 இன்டகிரல் டிஎக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை ரெண்டு டேர்மாக நம்ம எழுதலாம். ரூட் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு. ஸோ இந்த ரெண்டு டேர்மில் ஒரு டேர்ம் கேன்சல் ஆகிடும். இப்போ ஒரு டேர்ம் மட்டும் இருக்கும். இப்போ இது எப்படி ஆகும்னா இன்டகிரல் ரூட் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். இது மைனஸ் 1/2 இன்டகிரல் டிஎக்ஸ் பை ரூட் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இது வந்து இன்டகிரல் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. அதுக்கு வந்து என்ன ஃபார்முலானா சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ, அந்த ஃபார்முலா இதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். இது வந்து இன்டகிரல் டிஎக்ஸ் பை ரூட் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு வந்து இன்டகிரல் டிஎக்ஸ் பை ரூட் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அந்த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா நான் இங்கே எழுதுகிறேன். இதுக்கு வந்து இன்டகிரல் ரூட் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் எக்ஸ் பை 2 ரூட் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2 சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலாலாம் இன்டகிரல் டிஎக்ஸ் பை ரூட் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் sin inverse x by a. ஸோ இந்த ஃபார்முலா இதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எப்படி பண்ணலான்னா, இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் தான் இருக்குது, ஏ இருக்கிற இடத்துல 1 இருக்கிறதுனால இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த இன்டகிரேஷனை இன்டகிரேட் பண்ண போகிறோம்.
x by 2 root 1 minus x square I1 equal to 1 by 2 x by 2 root 1 minus x square plus a square by 2. a இருக்கிற இடத்துல 1 இருக்கனால 1 by 2 sin inverse x by a. sin inverse x a வந்து இதில் 1, அதனால் அப்படி போட்டுக்கலாம். அடுத்தது minus 1 by 2 sin inverse x by a. minus 1 by 2 sin inverse a வந்து இதில் 1, அதனால sin inverse x. ஸோ இது எல்லாமே வந்து இப்போ ஐ இன்டகரலில் ஆட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஐ இன்டகரல் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸ் ஸ்கொயர் பை 2 sin inverse x. அதுக்கப்புறம் இப்போ இந்த கண்டுபிடிச்சது எல்லாமே மைனஸில் இருக்குது. ஸோ மைனஸ்னு போட்டு உள்ளே வந்து ஆல்ரெடி 1 by 2 இருக்குது. 1 by 2 இந்த உள்ள மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் பை 4 root 1 minus x square plus 1 by 2 2 2s are 4 sin inverse x. ஸோ இதில் அந்த இதில் ஒரு மைனஸ் இருக்குது, இந்த மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 1 by 2 sin inverse x. இது மைனஸோடு சேர்த்து தான் எடுத்தனால இங்கே ப்ளஸ் வரும். இங்கே வந்து இது ஆல்ரெடி ஃபார்முலாலே ப்ளஸ் இருக்குது, இது மைனஸ் இருக்கும் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து மைனஸ் இருக்கும், இங்கே ப்ளஸ் இருக்கும். ஸோ 2x ஸ்கொயர் minus 2 plus 1 வந்து minus 1 by 4. அப்புறம் x by 4 வந்து இந்த டேர்ம் plus x by 4 root 1 minus x square plus c. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். Next 7th sum. Integrate x tan inverse x dx. ஸோ ஹைலைட்டில் இன்வெர்ஸ் trigonometry தான் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும், அப்புறமா தான் அல்ஜிப்ரா. ஸோ இதை வந்து யூன்னு எடுத்துக்கலாம். இந்த டேர்மை இன்டெக்ரல் எக்ஸ் டிஎக்ஸ்லாம் வந்து இன்டெக்ரல் டிவின்னு எடுத்துக்கணும். ஸோ ஹைலைட் ஃபார்முலா இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸுக்கு இதுதான் ஃபார்முலா. இன்டெக்ரல் யூடிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டெக்ரல் விடியூ. இப்போ இதில் u வந்து tan inverse xன்னு எடுத்திருக்கோம். u equal to tan inverse x. ஸோ யூன்னு எடுத்திருக்கிற டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ். ஸோ tan inverse x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by 1 plus x square dx. இன்டெக்ரல் dv வந்து இன்டெக்ரல் x dx. ஸோ இது x பவர் n ஃபார்முலா. x பவர் nக்கு இன்டெகிரேட்னா x பவர் n plus 1 by n plus 1. ஸோ x ஸ்கொயர் பை 2. ஸோ இப்போ இதில் ஃபார்முலாவில் யூஸ் பண்ணலாம். இன்டெக்ரல் uv மைனஸ் இன்டெக்ரல் vdu. uv மைனஸ் இன்டெக்ரல் vdu. u வந்து tan inverse x, v வந்து x ஸ்கொயர் பை 2 மைனஸ் இன்டெக்ரல் v x ஸ்கொயர் பை 2 du வந்து 1 by 1 plus x square dx.
ஸோ இது இன்டகிரேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த டேர்ம் மட்டும் நம்ம I1 நேம் கொடுத்துட்டு இப்போ இது டோட்டல் இன்டெக்ரல் வந்து I ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் இப்போ இந்த பார்ட்டை வந்து நம்ம I1 எடுத்துக்கலாம். ஸோ I1 இன்டெக்ரல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். I1 ஈக்குவல் டு மைனஸ் வெளியே இருக்கட்டும். இப்போ இன்டெக்ரல் எக்ஸ் ஸ்கொயர் அந்த 1/2 இங்கே இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் பை 1 + எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது டிஎக்ஸ். ஸோ இந்த பார்ட்டுக்கு மேலே கொண்டு வரனால ஒரு 1 ஆட் பண்ணிக்கிறோம், ஒரு 1 சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 1/2 இன்டெக்ரல் 1 ரெண்டு இன்டெக்ரலை இப்போ ஸ்ப்ளிட் பண்ணணும். 1 + எக்ஸ் ஸ்கொயர் பை 1 + எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/2 இன்டெக்ரல் டிஎக்ஸ் பை 1 + எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதில் இந்த 1 + எக்ஸ் ஸ்கொயர் எல்லாம் ஒரு டேர்மாக, அப்புறம் மைனஸ் 1 இது ஏன்னா இது கேன்சல் ஆகும். ஸோ அதனால் 1/2 இன்டெக்ரல் டிஎக்ஸ்ன்னு இருக்குது. இது மைனஸ் 1/2 இன்டெக்ரல் டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயருக்கு ஃபார்முலா வந்து அது இங்கே எழுதுகிறேன். இன்டெக்ரல் டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர், இதுக்கு வந்து ஃபார்முலா 1/a tan இன்வர்ஸ் x/a. ஸோ இது இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணால் 1/a 1a இருக்கிற இடத்துல 1 இருக்கிறனால tan இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். இது இன்டெக்ரல் டிஎக்ஸ் வந்து எக்ஸ். ஸோ 1/2 எக்ஸ் மைனஸ் 1/2 tan இன்வர்ஸ் எக்ஸ். ஸோ இது வந்து I1 இன்டெக்ரல். நமக்கு I இன்டெக்ரல் வேணும்னா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து எழுதணும். I ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பை 2 மைனஸ், ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சதை ப்ராக்கெட்டில் யூஸ் பண்ணுறோம், x/2 மைனஸ் 1/2 tan இன்வர்ஸ் எக்ஸ். ஸோ tan in x ஸ்கொயர் பை 2 tan இன்வர்ஸ் எக்ஸ். இது மைனஸ் x/2, இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1/2 tan இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இதுக்கு எக்ஸ் tan இன்வர்ஸ் எக்ஸ் டிஎக்ஸுங்கிறது கொஸ்டின் நம்பர் 8. அது நான் 7ன்னு சொல்லிட்டேன். அந்த கொஸ்டின் நம்பர் 8. தேங்க்யூ.